போகிறோன்றது வந்து நான் கெஸ்ஸே பண்ணல. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போய் என்ன இருக்கு. You guys want to be together in the photo? வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு என்னன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க எங்க போறோன்றது. ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஃபெரி ரைட் தான் போக போறோம். ஸோ இதுல ஒன் ஆஃப் த க்ரூ ஃபெரி எடுத்துட்டு நம்ம ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடு போக போறோம். இது வந்து கிளேஷியர் பார்க்கறதுக்கு தான் நம்ம போறோம். நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து மேஜர் மெரைன் டூர்ஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ்ல தான் புக் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து 3 பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு 4 மணி நேரம் பேக்கேஜ், இன்னொன்று வந்து ஒரு 7.5 hours பேக்கேஜ். அந்த 7.5 hours பேக்கேஜ் தான் நிறைய பேர் எடுப்பாங்க, ஏன்னா அது ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதுனால. நாங்கள் வந்து 8.5 hours பேக்கேஜ் எடுத்திருக்கோம், ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக. என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபெரியில் வந்து போய் கிளேஷியர்ஸை பார்த்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த டூரோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். நான் இப்போ நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சீவர்ட் அப்படிங்கிற லொக்கேஷன், அலாஸ்கா ஸ்டேட்டில் சீவர்ட் அப்படிங்கிற லொக்கேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கும்ன்றது வந்து நான் கெஸ்ஸே பண்ணலை. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஃபெரி ரைடோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கிளேஷியர் மட்டும் நம்ம பார்க்க போகிறது இல்லை, நிறைய வைல்ட் லைஃப் பார்க்க போகிறோம். இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா வெயில்ஸ் பார்க்க போகிறோம், ஹம்பேக் வெயில்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் சீ ஆட்டர்ஸ் பார்க்க போகிறோம். டால்ஃபின் பற்றி எனக்கு தெரியல, டால்ஃபின் பார்க்க முடியுமான்றது தெரியல. இந்த வைல்ட் லைஃப் தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் என்னென்ன தெரியுன்றது நம்ம போக போக பார்க்கலாம். நம்மளோட ஜேர்னி 8.5 மணி நேரம் அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு சஜஷன் சொன்னாங்க, உங்களுக்கு சீ சிக்னஸ் இருந்தால் ஒரு டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறோம், எங்களுக்கு சீ சிக்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த ரிஸ்க் வந்து எடுக்கலை. நாங்கள் எல்லாருமே வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒருவேளை சீ சிக்னஸ் வந்துருச்சுன்னா அந்த டேயே நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அது வேணான்றதுக்காக நாங்கள் 3 பேருமே வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டோம். மார்னிங் 8:30க்கு போட் ஸ்டார்ட் பண்ணோம், 8 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆன் டைமில் வந்து போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளம்புறப்போ அவங்க டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்பர் டெக் அண்ட் லோவர் டெக் 2 டெக் இருக்குது. யூஸ்வலி இந்த மாதிரி போர்டில் வந்து அப்பர் டெக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மேலே அப்பர் டெக்குக்கு போனோம். க்ரௌடடாக இருந்தாலும் ஆக்சுவலி அப்பர் டெக் நல்லா இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் சீவர்டில் இருந்து இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறதா இருந்தால் லோவர் டெக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, அதுதான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அப்பர் டெக் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும், ரொம்ப குளிரும், ப்ளஸ் உங்களுக்கு வியூவும் நல்லா இருக்காது. இதுவே லோவர் டெக்குன்னா கம்ஃபர்டபுளாக டேபிள் சேர் மாதிரி கான்செப்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கேபினே வந்து நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேராக இருந்தாலும் சரி, 4 பேராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும்.
இந்த ஃபெரியில் டீ, காஃபி, வாட்டர், ஹாட் வாட்டர் இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லியிருந்தாங்க. நான் எப்பயுமே என்னோடய ஷோல்டர் பேக்கில் ஹாட் சாக்லேட் பேக் வந்து நான் வச்சுருப்பேன். பை டிஃபால்ட் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். இங்கே ஹாட் வாட்டர் இருந்ததுனால எனக்கு ஹாட் சாக்லேட் குடிக்கிறதுக்கு அது வந்து கரெக்டாக இருந்தது. Sun's already out. You're having a good time? I'm going to pass it back up. அலாஸ்காவில் எங்களோட என்டையர் ட்ரிப்லேயே இந்த ஒரு ட்ரிப்பில் தான் நாங்கள் நிறைய வந்து ஹாட்டான ஐட்டம்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே மட்டும்தான் வந்து குளிர்ந்தது, இங்கே மட்டும்தான் ஜாக்கெட்டும் தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் ஹெவி ஜாக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அது வேறு எங்கேயுமே தேவைப்படலை. இந்த ஒரு ஃபெரியில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அண்ட் அந்த சில்னஸுக்காக காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும். கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக போகிற போட்டு காற்று அதிகமாக அடிக்கும். அந்த சில்னஸுக்கு கண்டினியூஸாக ஹாட் வாட்டரே தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து டீ, காஃபி வந்து குடிக்க மாட்டேன், பிளாக் டீ மட்டும்தான் குடிப்பேன். ஸோ அதர்வைஸ் நான் வந்து மோஸ்ட்லி ஹாட் வாட்டர் இல்லைன்னா பிளாக் டீ இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்ற எல்லோரும் வந்து ரிப்பீட்டடாக காஃபி அண்ட் டீ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. போட்லேருந்து கிளம்பி 1 hour ஆனதுமே நாங்கள் வெயில்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்து வெயில்ஸ் தான். ஆனால் இன்னும் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கடைசியில் தான் வருது. எந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸாக ஸ்பாட் பண்ணோம், என்னென்ன வெயில்ஸ் ஸ்பாட் பண்ணோன்றது எல்லாம் இனிமே தான் வரப்போகுது. இவர் வந்து ஃபெரியில் ஒன் ஆஃப் த க்ரூ மெம்பர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டிவைஸை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அதோட நாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏதாவது வைல்ட் லைஃப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. நம்மளோட ட்ரிப் வந்துட்டு இங்கே சீவர்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகி இந்த கெனாய் ஃபியோர்ட்ஸ் நேஷ்னல் பார்க்கோட அந்த லூப்பை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து 8.5 மணி நேரம் ட்ராவலில் வந்து இருக்க போகுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் போட்டோட ஃப்ரண்ட்டில் ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் வந்து தெரிஞ்சது தண்ணியில். என்னென்ன எட்டி பார்த்தா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சைட். நீங்களே இனிமேல் பார்க்கலாம். கண்டினியூஸாக டால்ஃபின்ஸ் வந்து நம்மளோட போட்டை வந்து காம்பீட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ போட் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போகும், திரும்ப டால்ஃபின் அதை க்ராஸ் பண்ணும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டால்ஃபின் வியூ ஆகட்டும், வேல் வியூ ஆகட்டும், இது வரைக்கும் வேறு எங்கேயுமே பார்க்க முடிஞ்சதில்லை. எனக்கு ரொம்ப பர்சனலி ஃபேவரட்டான ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் இந்த க்ரூஸ், இந்த ஃபெரி ரைடில் எனக்கு நிறைய ஃபேவரட் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரேர் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து இந்த டால்ஃபின். எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா இது வந்து வைல்டு இல்லையா, எதுவுமே வந்து ட்ரெயின்டு கிடையாது. அதோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் அது பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ரேரஸ்ட் சைட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. 10 minutes கண்டினியூஸாக இந்த ஒரு காம்படிஷன் வந்து நடந்துகிட்டே இருந்தது. இந்த த்ரூ அவுட் ஃபெரி க்ரூஸில் நாங்கள் பார்க்க முடிஞ்சதும் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஹேபிடேட் மாதிரி வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஆஸ் இன் ஒரு ஏரியா கம்ப்ளீட்டாக வெயில்ஸ், ஒரு ஏரியா கம்ப்ளீட்டாக டால்ஃபின்ஸ், இன்னொரு ஏரியா கம்ப்ளீட்டாக சீ ஆட்டர்ஸ், அதுக்கப்புறம் சீல்ஸ். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்து எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது. ஆன் த வேல நிறைய சின்ன சின்ன கிளேஷியர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு பின்னாடி தெரிகிறது அதில் ஒன் ஆஃப் த கிளேஷியர். ஆனால் நம்மளோட மெயின் கிளேஷியர் வந்து டுவர்ட்ஸ் த எண்டு தான் இருக்குது. அந்த ஒரு மெயின் கிளேஷியரை பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மத்தியானம் லஞ்சுக்கு பர்கர் வந்து ஓகே தான். நான் யூஸ்வலாகவே பர்கரோட பெரிய ஃபேன் கிடையாது.
ஸோ கம்பேரிட்டிவ்லி பர்கர் வந்து நல்லா தான் இருந்தது. வெளியே நான் சாப்பிட்றத விட நல்லா தான் இருந்தது. எஸ்பெஷலி அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா சாஸஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து வெஜ் பர்கர் தான் பிடிச்சிது. இன்னொன்று வந்து டர்க்கி பர்கர், அது வந்து ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டைம் டர்க்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைண்ட். ஸோ லன்ச் முடிச்சுட்டு, லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 30 minutes ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஜர்னியை நாங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த 8.5 மணி நேர ஜேர்னியில் நிறைய வைல்ட் லைஃப் வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்ப தான் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் டைரெக்டாக டால்ஃபினை மட்டும் காட்டிட்டு இப்போ வந்து நம்ம கிளேஷியரை பார்க்குறோம். 2 மெயினான கிளேஷியர் வந்து நம்ம பார்ப்போம். இது ஒன் ஆஃப் த கிளேஷியர். இந்த கிளேஷியர் வந்து எனக்கு ரொம்ப நார்மலாக தான் தெரிஞ்சது, ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல. மற்ற நம்ம தூரமாக பார்க்குற கிளேஷியர் மாதிரி ஒன் ஆஃப் த கிளேஷியரை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் செகண்ட் கிளேஷியர் அதுதான் ரொம்ப மெஜஸ்டிக்கான கிளேஷியர். எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச கிளேஷியர். அந்த செகண்ட் கிளேஷியருக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு மட்டுமே பார்க்க முடிஞ்ச ஒரு சில விஷயமும் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் போகிறப்போ கில்லர் வேல்ஸை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. கில்லர் வேல்ஸ் வந்து விளையாடுறதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரேரான சைட்டிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த செகண்ட் கிளேஷியர் பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட் கிளேஷியருக்கு போகிற வழி ஃபுல்லாகவுமே இந்த டைட்டானிக் மூவியில் அந்த ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் விழுந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. அண்ட் இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ஐஸ்பர்க்ஸ்லேயும் இந்த போட் வந்து அப்படியே தட்டி தட்டி போகிறப்போ அது ஒரு வித்தியாசமான ஃபீலாக தான் இருந்தது. அண்ட் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரி வந்து ஆல்ரெடி நிற்கிது. எதுக்கு நிற்கிதுன்னா, கிளேஷியர் கேல்விங் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா, இந்த கிளேஷியர்லேருந்து அப்படியே கிளேஷியர் துண்டுங்கள் வந்து தண்ணியில் விழுற ஒரு ஈவெண்ட்டை தான் கிளேஷியர் கேல்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, சின்ன சின்ன பீசஸ் வந்து ரெகுலராக விழும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்குறதுக்கு நம்ம நிற்பாங்க. ஈவன் அந்த ஃபெரியுமே அதுக்கு தான் நிற்கிறாங்க, ஏதாவது கேல்விங் வந்து தெரியுமா அப்படின்றதுக்காக. அண்ட் நம்ம வந்து அன்றைக்கி ரொம்ப ரொம்ப லக்கி. ஈவன் அந்த போட் கேப்டனே என்ன சொன்னாங்கன்னா, ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் மொமெண்ட், ஒரு பெரிய ஒரு ஐஸ் க்யூப்னுலாம் சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு ஐஸ் சங்க் வந்து கேல்வாகி இந்த தண்ணியில் விழுறதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மற்றவங்களால் சின்ன சின்னதாக தான் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு பெரிய ஒரு பீஸ் வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி கேல்விங் நடக்கிறப்போ அந்த சவுண்டு வந்துட்டு ஆக்சுவல் சவுண்டு வந்து ஒரு பாம்ப் வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து அது பவர்ஃபுல். அது ரியல் சவுண்டோட ரியல் பேக்ரவுண்டோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ வந்து நான் எதுவும் பேசலை, ஏன்னா அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வந்து ப்ரீஃபிங் வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு 2-3 minutes வேறு எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாமல் அதை மட்டும் இந்த ஒரு அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஆக்சுவல் பேக்ரவுண்ட் நாய்ஸோட நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலிங்கை பார்க்கலாம். Unexpected. திரும்ப wow. Oh my god. Oh my god. Too good. ஸோ இதுதான் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி எங்களுக்கு அந்த மெஜஸ்டிக் கேல்விங் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நான் வந்து மைக்கு போட்டிருந்ததுனால என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கேட்டுது. அது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. பட் ஓகே, அந்த நேச்சுராலிட்டி போகாமல் இருக்கிறதுக்காக நான் அதை மியூட் பண்ணலை.
அண்ட் மற்ற அந்த போட்டில் இருந்த எல்லாரோட வாய்ஸும் வந்து ஈக்குவலி இந்த மாதிரி தான் இருந்தது. என்னோட மைக் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் மியூட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் அந்த கேல்விங், நான் சொல்லிட்டு இருந்த கேல்விங் வந்து இதுதான். அவ்வளவு ஹியூஜான ஐஸ் வந்து இந்த கிளேஷியர்லேருந்து கீழே விழுறது தான் கேல்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லக்கிலி நம்மளால் 2 வாட்டி கண்டினியூஸாக பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு பீஸ் ஆஃப் ஐஸை வந்துட்டு இந்த போட்டில் இருக்கிற க்ரியூவே வந்து எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கொடுத்து அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னாங்க. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து இருந்தது. அண்ட் ஃபைனலி அந்த ஐஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐஸ் வந்து ஒவ்வொருத்தங்க கிட்ட கொடுத்தோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லிட்டு அதுலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஆஃப்டர் தேட் அதுலேயே வந்து அவங்க நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சு 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சு போட்லேயே வந்து அவங்க சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஷியன் மெல்ட் ஆகி வர தண்ணி தான் இந்த ஃபால்ஸ்லேருந்து வருது. அண்ட் அதுதான் ஃபைனலி வந்து இந்த ஓஷனில் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்லேருந்து வருதுன்றது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் சீ ஆட்டர்ஸ். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐஸ்பர்க்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலி ஆஃப் சீ ஆட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அண்ட் யூஸ்வலி நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பெருசாக எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படியே ஒரு ரிலாக்ஸ் மோடில் ரிட்டர்ன் போவோம். ஆனால் இந்த க்ரூஸ் வந்து அப்படி கிடையாது. ரிட்டர்ன் டைமில் தான் இன்னும் அதிகமான வேல்ஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வெஜ் பர்கரை வந்து நான் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி அதை சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா பை த டைம் அது ஈவினிங் வந்து 4 o'clock ஆகிடுச்சு. அண்ட் அப்போ தான் வந்து அவங்க அந்த ஐஸ்பர்க்லேருந்து எடுத்துட்டு ஜூஸஸ் வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு ட்ரிங்க் வந்து வித்தவுட் ஆல்கஹால்னா $5 அண்ட் வித் ஆல்கஹால்னா $7. அவ்வளோ சீப்பாக தான் இருந்தது அண்ட் செம்மையாக இருந்தது ஜூஸஸ். ஸோ அதையும் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் எகைன் நான் முதல்ல ஒரு டெரிட்டரின்னு சொன்னோம்ல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வைல்ட் லைஃப் பார்க்க முடியும்னு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்ஸ் பார்க்க முடியும். பொதுவாக இந்த சீல்ஸ் அண்ட் ஆட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவை சுற்றி வெயில்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல சீகல், அந்த வெள்ளை கலர் பேர்ட் ஒன்று இருக்குல்ல, அது பேர் சீகல் வந்து நிறைய ரவுண்டாக பறக்குதுன்னா அங்கேயும் வெயில் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு சில அறிகுறி அந்தந்த இடத்துல வெயில் இருக்குமான்றதுக்கு. அது தவிர முதல்ல இவங்க காட்டினாங்கல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து தண்ணிக்குள்ளே விட்டு அந்த சவுண்டை பேஸ் பண்ணி வைல்ட் லைஃப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு போட்ஸும் அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒருவேளை ஒரு போட் வந்து ஏதாவது வெயில்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக அதை சுற்றி இருக்கிற எல்லா போட்ஸுக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து இத்தனை வெயில்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்போ மற்ற போட்ஸ் எல்லாமே அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சீகல், சீ ஆட்டர், சீ லைன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ எங்களோட கேப்டனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஒரு இடத்துல கில்லர் வேல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஹம்பேக் வேல்ஸ். அது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கில்லர் வேல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பார்க்க முடியாது. எப்படி இருக்குது இதை ரியலாகவே நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இதை நான் ஏன் ஸ்லோ மோஷனில் போட்டேன்னா, இது 1 செகண்டில் நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி இது கேப்சரே ஆகலை அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது ஸ்லோ மோஷனில் போட்டப்போ தான் வந்து அது அவ்வளோ கிளியராக வந்து கிடச்சிது. அண்ட் எகெயின் பேக் டு டால்ஃபின் ஷோ போகிற வழியில் திரும்ப வந்து நம்ம வரப்போ பார்த்த அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது. ஃபார் another 10 to 15 minutes இந்த டால்ஃபின்ஸ் வந்து எங்கள் கூட காம்பீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 பிடிச்ச ஒன் ஆஃப் த ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்லலாம். எப்பயுமே நான் அங்கே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அதை நான் வந்து ரேட்டிங் பண்ணுவேன். இல்லை ஒரு இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் அதை வந்து நான் ரேட் பண்ணுவேன். இல்லைனா ஒரு ஹோட்டல் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதையும் ரேட் பண்ணுவேன். அந்த வகையில் இது வந்து ஒன் ஆஃப் த ஹைலி ரேட்டட் ஆக்டிவிட்டி. சீவர்ட் போனால் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். 8.5 hours தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 7.5 hours கூட பண்ணலாம். 7.5 hours பண்ணாலும் இதே வைல்டு லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து அந்த கிளேஷியரில் தான் இருக்க போகுது. இந்த கிளேஷியர் கேல்விங் வந்து அது 100% வந்து கேரண்டீட் கிடையாது. ரொம்ப ரேரான சைட்டிங் மட்டும்தான் கிளேஷியர் கேல்விங் இருக்கும். ஸோ அந்த கிளேஷியர் கேல்விங்காக வந்து 8.5 hours பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். 7.5 hours தாராளமாக போதும். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். until then, thank you for watching.